சொல்றதுக்கு இல்ல. நீரிடை உறங்கும் ஜங்கு நிழலிடை உறங்கும் மேதி தார்மறை உறங்கும் செய்யால் தாரிடை உறங்கும் என்று ராமாயணம் பாடுது. பாருங்க, நீரிடை உறங்கும் சங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணிக்குள்ள சங்கு தூங்குதான். பண்டு தூங்க முடியுமா? ஏன் தூங்குது? அடுத்த வரிய கவனிச்சீங்கன்னா நிம்மதியா இருக்கான். கவலை இல்லாத மனிதனுக்கு தூக்கம் வரும். எல்லாருக்குமா தூக்கம் வருது? கவலை வந்துட்டா தூக்கம் வராது. சந்தோஷம் வந்துட்டாலும் தூக்கம் வராது. தெரியுமா உங்களுக்கு? புதுசா ஒரு பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி முதலிரவு ஒரு வாரம் வாழ்ந்தாரு. திடீர்னு வெளிநாட்டுல வேலை, மனைவியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. ஒரு வாரம் தூங்கல அந்த அம்மா, புருஷன் போயிட்டாருன்னு. போனவர் ஒரு வாரத்துல திரும்பி வந்துட்டாரு. இப்பவும் தூங்கல, வந்துட்டாருங்கிற சந்தோஷம். வாரா துஞ்சில் அப்படின்னு பாடுறாரு வள்ளுவர். அப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டுல என்ன ஆகுது? அப்படிப்பட்ட இந்த தூக்கம் எங்க வரணும்? கவலை இல்லாம தூக்கம். இப்ப வண்டு தூங்குதுன்னா எதனால தூங்குது? அடுத்த வரி நீரிடை உறங்கும் சங்கு நிழலிடை உறங்கும் மேதி. எரும மாடு, மேதினா எரும மாடு. எரும மாடு அது தண்ணிக்குள்ள போகல, அது தூங்குதான். ஏன் தூங்குது? அது மேல வளமையா எரும மாடு தண்ணிக்குள்ள போய் இறங்கி கலக்காதனால தண்ணிக்குள்ள இருந்த சீவராஜி எல்லாம் தூங்குதுன்னு பாடுறாரு கம்பர் ராமாயணத்துல. நீரிடை உறங்கும் ஜங்கு நிழலிடை உறங்கும் மேதி.